ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட்டை பார்த்துட்டு எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா டே டு டே லைஃப்பில் எவ்ரிடே ஓடிட்டே இருக்கணும், நிறையா சம்பாரிச்சிட்டே இருக்கணும், அப்போ தான் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் தட் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்களால் 1 இயருக்கு ஒரு 5 lakh இன்கம் பண்ண முடியும்னு வச்சுப்போம். அதில் 1 lakhல 1 year உங்களால் ஓட்ட முடியும்னா உங்களால் 4 lakh சேவ் பண்ண முடியும். இந்த இடத்துல தான் சேவ் அண்ட் இன்வெஸ்ட்ன்ற ஃபார்முலா ஒர்க் ஆகுது. நீங்கள் சேவ் பண்ணுற அந்த 4 lakh அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அதர் அசெட்டில். லைக் இது கோல்டாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஏ பர்சன். எவ்ரி இயர் இது நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களோட மணி டபுள் ஆகிட்டே போகும். அப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவும் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு உங்களுக்கு பேசிக்கான ஃபினான்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். யூ do not work every single day. That money will be work for you. You save more money, invest that money into the another asset that will work for you.